பேரா க்ரூசிங்? நான் இந்த அரண்மனையில வேலை பார்க்கறது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் எப்படி என் மாமாவை கொலை பண்ணுவேன்? யாரோ பாலா மாமாவை கொன்னிருக்காங்க. இதோ இது அங்க. திறமசாலிதான் நீ. நான் உன்னை ஏறது கூட பார்க்கல, நீ என்ன மோதிரத்தை காட்டி மயக்க பாக்குறிய? நான் யாருன்னு தெரியுமா? க்ரூர். உன்ன மாதிரி பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. கையை விடுங்க. அதுல இந்த மாதிரி வெக்கம் வர பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குரூர், நீ என்ன பண்ற? யோ, நீ உன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக என் பையனை மயக்க பாக்குறியா? மகாமந்திரி, நாங்க சொல்ல வர்றதை நீங்க புரிஞ்சுக்கல. மகாராஜா வாழ்க. மகாராஜா. மகாராஜா, பாலாவோட சடலத்துக்கு பக்கத்துல இந்த பொண்ணு இவளோட அப்பா அம்மாவும் இருந்திருக்காங்க. இவங்க ஏதோ பெரிய மாயம் பண்ணிருக்காங்க. எந்த மாயமும் நடக்கல. பாலாவும் சில வீரர்களும் என் பையன் சிவதத்தை தேடி போயிருக்காங்க. வரும்போது வழி தவறிட்டாங்க. அப்படி வரும்போது எல்லா வீரர்களும் இறந்து போயிட்டாங்க. ஆனா இந்த மீனவர்கள் அவரை கொன்னுட்டாங்கன்னு சொல்றீங்களா? அதுவும் மந்திரத்தால. மீனவர்கள் எப்ப மந்திரம் பண்ண ஆரம்பிச்சாங்க? இவங்க மீனவர்கள், மந்திரவாதிகள் இல்ல. நீங்க எல்லாம் கிளம்புங்க. ரொம்ப நன்றி மகாராஜா. நன்றி மகாராஜா. அப்புறம் சந்திரகாந்தா, ஏதோ தப்பு நடந்து உங்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. இப்ப நீ கிளம்பலாம். ரொம்ப நன்றி மகாராஜா. மகாராஜா வாழ்க. கடவுளே, சமாதி நிலையில இருக்கிற சிவதத்தை தேடி போறவங்களுக்கு இன்னும் என்னென்ன ஆக போகும்? என்ன சிவதன் இறந்துட்டாரா? மகாராஜா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க என்ன உங்க மகன் ஆக்கிடுங்க. நான் ஒவ்வொருத்தரையா கண்டுபிடிச்சு தண்டனை கொடுப்பேன். மந்திரியாரே, உங்க பையனை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க. இல்லன்னா நான் நிரந்தரமா பேச முடியாதபடி பண்ணிடுவேன். நாம சிவதத்தனுக்கு ஏற்கனவே தகவல் அனுப்பிட்டோம். இங்க இருக்கிற நிலைமை சரியில்லைன்னா எதிரிகளை குழப்புறதுக்காக அவன் ஒருவேளை ரகசிய இடத்துக்கு போயிருக்கணும். மந்திரியாரே, இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக நாளைக்கு காலையில ஆபத்து கால அரசவையை உடனடியா கூட்டுங்க. ஆகட்டும் மகாராஜா. இங்க எங்கேயும் மோதிரம் கிடைக்கலன்னா நான் அரண்மனைக்கே போறேன். மோதிரம் இல்லாம எங்க அம்மா கிட்ட நான் எப்படி பேசுவேன்? அம்மாவை நான் கஷ்டப்பட விட மாட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. பாலா மாமாவை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும். அவ ஒரு மந்திரவாதி. அப்பா, பாலா மாமாவோட மரணத்துல நடந்தது எல்லாமே மர்மமாவே இருக்கு. எல்லா வீரர்களும் மாயமா மறைஞ்சிருக்காங்க. நிச்சயம் அது மந்திரவாதி தான் பண்ணிருக்கணும். அதுவும் அந்த மந்திரவாதி சாதாரணமானவன் கிடையாது. நிறைய சக்திகள் நிறைஞ்ச மந்திரவாதி. எதிர்நாடு விஜயநகரத்தை சேர்ந்த மாயாவி. இது அந்த மாயாவியோட மோதிரம் தான். இந்த மோதிரத்தை வச்சுதான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். நீ எங்கேயும் போக வேணாம், எதுவும் பண்ண வேணாம். நல்ல வேளை அந்த கொலை வழக்குல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். இனி பிரச்சனையை தேடி நீயே போக போறியா? வேண்டாம், நல்ல வேளை நம்ம இதுல இருந்து தப்பிச்சிட்டோம். அம்மா, எதுவா இருந்தாலும் அரசர் பாத்துக்கட்டுமா? சந்திரா, பாலா உனக்கு மாமா தான். அவர் எனக்கும் நல்ல நண்பன் தான். அவரை கொன்னவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சாகணும். அதுக்காக உன் உயிரை பணயம் வைக்க முடியாதுமா. அந்த மோதிரத்தை இங்க என்கிட்ட கொடு. சந்திரா, சந்திரா நில்லுமா. நில்லு சந்திரா, நில்லுமா. சந்திரா நில்லுமா. நீ எதுவும் செய்யாதமா. அந்த மோதிரம். அட, நீங்களா? நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க திடீர்னு அப்படி போனதை நாங்க பயந்துட்டோம். அதான் நாங்க பாத்துட்டு போலான்னு வந்தோம். இங்க பாருங்க, நீங்க எல்லாம் வேற நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க. இந்த நாட்டுல பெரிய பிரச்சனை ஒண்ணு நடந்திருக்கு. இங்க ஒருத்தரை கொன்னுட்டாங்க. நாலா பக்கமும் படை வீரர்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் நீங்க இங்க எங்க கூட இருங்க. வாங்க. இந்த மோதிரத்தை நான் எடுத்தே ஆகணும். ஆனா இப்ப வேண்டாம். மோதிரத்தை போய் எடுக்கலாம்னு நினைக்கிறியா? அந்த நினைப்பே உனக்கு வர வேண்டாம். உள்ள வா. வீர் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்ல. கட்டி சின்ன இருக்கிற அந்த பொண்ணு அவன் பார்த்தானா இல்லையான்னு கூட இன்னும் தெரியல. வீர், வீர், அந்த
பையன் இந்த மோதிரத்தை ஏன் அப்படி பார்த்துட்டு இருந்தான்? உமா, நீ திடீர்னு இங்க எப்படி வந்த? நீயே சொல்லு, உனக்கு இங்க என்னென்னமோ நடந்திருக்கு. என்கிட்ட நீ எதையாவது சொன்னியா? சந்திரகாந்தா, நீ உங்க அப்பா அம்மா சொன்னதை கேட்டுதான் ஆகணும். விபரீதமா நீ எதுவும் பண்ணாத. நீ ஒரு வேலை பண்ணு. இந்த மோதிரத்தை இப்ப என்கிட்ட கொடு. இதை வித்து நான் பெரிய அளவுக்கு சம்பாதிப்பேன். அதை வச்சு நீ 1 மாசம் வரைக்கும் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. யார் நீ? நீ உமங் தானே? ஆமா, ஏன் கேக்குற? ஒன்னு நீ உமங்கா இருக்க கூடாது, இல்ல நான் சந்திரகாந்தாவா இருக்க கூடாது. தன்னோட வாழ்க்கைக்காக நீதி அடகு வைக்கிறவ சந்திரகாந்தா இல்ல. சந்திரகாந்தா நீதிக்காக தன் வாழ்க்கையே பணையம் வைப்பா. இந்த மோதிரத்தை வச்சு மட்டும்தான் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். ஆனா நீ என்னடனா இத விற்க போறியா? நீதியை விற்க சொல்றியா? நம்பிக்கையை விற்க சொல்றியா? இல்ல, செத்தாலும் சாவேனே தவிர இந்த மோதிரத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். நான் எவ்வளவோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஆனா இவ வித்தியாசமானவ, ரொம்ப வித்தியாசமானவ. ரொம்ப நல்ல பொண்ணு. இன்னொருத்தரோட உயிருக்காக தான் உயிரையே புனைய வைக்கிறார். நல்ல பொண்ணு. அது நான் எதையோ நினைச்சிட்டு அப்படி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடு. ரொம்ப இருட்டிடுச்சு, நீ போய் தூங்கு. நான் நாளைக்கு வர்றேன். வீரா, எப்பவுமே போர் நடக்கிற உன் இதயத்துல இன்னைக்கு என்ன காதல் போர் நடக்குது. எல்லாமே வித்தியாசமா இருக்கே. அவளோட கண்ணீர் உன் கண்கள்ல வழியுதா? அவளோட இதயத்தோட வலி உன் வலியா? வீர், என்ன? என்னோட ஒரு பொண்ண விஜயநகர இளவரசர் வீருக்கு கல்யாணம் பண்ணி தரணுமா? என்ன பேசுறீங்க மந்திரியாரே? மகாராஜா, இது காலங்காலமா நடந்து வர பழக்கம் தானே. எதிரி ரொம்ப பலசாலியா இருந்தா அவன் கூட சம்பந்தம் பண்ணி சொந்தக்காரன் ஆக்கிக்கணும். சடங்குகளாலையும் அக்னி குண்டத்தாலையும் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும்னா படை வீரர்களோட ரத்தத்தை வீணா நாமையே சிந்தணும் அரசே. கொஞ்சம் கைய நீட்டு. பாத்தீங்களா மகாராஜா, மாயாவிக்கு என்னோட திட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பரிசு தரலாம்னு நினைக்கிறாங்க. என்ன இது? நெருப்பு. அதுக்கு நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. எரிக்க மட்டும்தான் தெரியும். ஐராவதியும் ஒரு நெருப்பு தான். அவளை கற்பூரமாக்கி கோவில்ல ஏத்தினாலும் அவ கோவிலையே எரிச்சிடுவா. மந்திரியாரே, நல்ல திட்டம் வேற இருந்தா சொல்லுங்க.